முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்த கருத்து தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா மற்றும் முன்னாள் இராணுவ மேஜர்கள் சிலர் ஒன்றிணைந்து ஒரு ஊடக சந்திப்பை கொழும்பில் நடத்தினார்கள். அந்த ஊடக சந்திப்பில் சரத் பொன்சேகா இந்த வெள்ளைக்கொடி விவகாரம், அவர்களை சுட யார் அனுமதித்தது என்பது தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார். அத்துடன் விடுதலை புலிகளுக்கு ராஜபக்சவினால் பணம் வழங்கப்பட்டது என்பது தொடர்பாகவும் அதற்கான ஆதாரங்கள் இருப்பது தொடர்பாகவும், அத்துடன் மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் கடற்படையில் இணைந்தது, அவர் மேற்கொண்ட செயற்பாடுகள் தொடர்பாகவும், அத்துடன் மஹிந்த ராஜபக்ச, கோடபய ராஜபக்ச ஆகியோர் ஜனாதிபதி பிரதமராக இருந்த காலத்தில் உத்தியோகபூர்வ இல்லங்களில் இருந்து திருடி சென்ற பொருட்கள் தொடர்பான பட்டியல்கள், அவர்கள் ஏன் கைது செய்யப்பட வேண்டும் என பல்வேறு விடயங்களை அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தமை தற்போது பேசுபொருளான ஒரு விடயமாக மாறியுள்ளது. குறிப்பாக இறுதி யுத்தம் காலப்பகுதிகளில் இராணுவ தளபதியாக செயற்பட்டவர் சரத் பொன்சேகா. பாதுகாப்பு செயலாளராக கோடபய ராஜபக்சவும் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்சவும் செயற்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா அந்த யுத்த காலத்தில் இடம்பெற்ற சில விடயங்கள் தொடர்பாக அவர் குறிப்பிடுகையில், தமக்கு முன்னர் எறிகணை ஆயுதங்களை சீனா வழங்கி வந்தது, ஆழ்நொறி குண்டுகளை சீனா வழங்கி வந்தது. ஆனால் இறுதி நேரத்தில் அவை வழங்கப்படாமல் இடைநிறுத்தப்பட்டது. இது தொடர்பாக எனக்கு அறிவித்தல் வந்தபோது தான் அதை கோடபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்தமையினால் அவரை தொடர்பு கொண்டு இது தொடர்பாக கேட்டபோது, சீனாவிடமிருந்து தாங்கள் இவ்வாறான ஆயுதங்களை கடனுக்கே பெற்றுக்கொண்டோம், அவர்களுடைய கடன் தொகையினுடைய நாங்கள் செலுத்த வேண்டிய கடன் தொகை அதிகமாக இருப்பதன் காரணமாக அவர்கள் நிறுத்தினால் நாங்கள் அது தொடர்பாக பேச முடியாது, அதனை அவ்வாறே விட வேண்டும் என கூறினார். அவ்வாறு கைவிட்டதன் அடிப்படையில் விடுதலை புலிகளினுடைய தாக்குதலுக்கு பல இராணுவ வீரர்கள் மறு தாக்குதல் செயற்படுத்த முடியாமல் தம்முடன் ஆயுதம் இல்லாமல் மரணத்தை எய்தினார்கள் என குறிப்பிட்டார். இவ்வாறான செயற்பாடுகள் குற்றமல்லவா என்பது தொடர்பாகவும் அவர் ஊடகங்களிடம் தெரிவித்தார். அதேவேளை உடனடியாக எமக்கு இராணுவ தளபாடங்கள் ஆயுதங்கள் பெற்றுக்கொள்வதற்கு $2 பில்லியன் $2 மில்லியன் அதிகமான பணம் தேவைப்படுகின்ற நிலை ஏற்பட்டது. இது தொடர்பாக நான் உடனடியாக பசில் ராஜபக்சவை தொடர்பு கொண்டு கேட்டபோது, பசில் ராஜபக்ச சந்திப்புக்கு அனுமதி அளித்ததன் அடிப்படையில் நான் அவரை பசில் ராஜபக்சவை சந்தித்து இது தொடர்பாக நான் குறிப்பிடுகிறேன். குறிப்பிட்ட மாத்திரத்திலேயே அப்போது ஜனாதிபதியினுடைய தனிப்பட்ட செயலாளராக உள்ள PP ஜெயசுந்தரவுக்கு பசில் ராஜபக்ச தொலைபேசி அழைப்பொன்றை மேற்கொள்வதாகவும், அந்த தொலைபேசி அழைப்பில் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். இவ்வாறு இராணுவ தேவைக்காக $2 மில்லியன் பணம் தேவைப்படுகின்றது என குறிப்பிடுகின்ற போது, அவர் குறிப்பிட்டு 3-4 நிமிடங்களில் உடனடியாக அந்த பணம் PP ஜெயசுந்தரவினால் பைப்பில் இடப்பட்டது. அதன் பின்னர் தான் பசில் ராஜபக்சவுடன் 3 மணித்தியாலங்களுக்கு மேல் நட்பு ரீதியாக அங்கு உரையாடியதாகவும், இதன் போது அவர் குறிப்பிட்ட விடயம் ஒன்றை வெளிப்படுத்தியுள்ளார். அதுதான் இந்த விடுதலை புலிகளுக்கு 2005ஆம் ஆண்டு பகுதியில் பணம் வழங்கிய விவகாரம். விடுதலை புலிகளுக்கு நாங்கள் பணம் வழங்கியதாக பசில் ராஜபக்ச தன்னிடம் ஒப்புக்கொண்டதாக சரத் பொன்சேகா இதன் போது ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். குறிப்பாக தமிழ் மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கையை விடுதலை புலிகள் செய்ய வேண்டும் என அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டதாகவும், அவ்வாறு தாங்கள் செய்வதாயின் எங்களுடைய கடற்படையினுடைய தேவைக்காக, விடுதலை புலிகளின் கடற்புலிகளினுடைய தேவைக்காக சில டோரா படகுகள் மலேசியாவில் கொள்வனவு செய்யப்பட்டு அதற்கு முன்பணம் வழங்கப்பட்டுள்ளது, அவற்றுக்கான பணம் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்ற ஒப்பந்தம் எங்களிடம் முன்வைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் எமக்கு சர்வதேசங்களிலும் இருந்து அல்லது வேறு நாடுகளிலும் இருந்து தேர்தலுக்காக பணம் வரும் என்றதன் அடிப்படையில் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறோம் என குறிப்பிட்டதாகவும், அவ்வாறே தேர்தலுக்காக வெளிநாடுகளில் இருந்து வந்த பணத்தில் அவர்கள் கேட்ட பில்லியன் கணக்கான பணம் கிளிநொச்சியில் பிரபாகரனிடம் எங்களால் கையளிக்கப்பட்டதாக பசில் ராஜபக்ச குறிப்பிடுகிறார். அதன் அடிப்படையிலே தான் 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சென்று வாக்கு நிலையங்களில் சென்று வாக்களிப்பது தடுக்கப்பட்டதாகவும், அப்போது வேட்பாளராக மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்டிருந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க தோற்கடிக்கப்பட்டு மஹிந்த ராஜபக்ச சிங்கள பெரும்பான்மை வாக்குகளால் வெற்றி பெற்றமை அனைவரும் அறிந்த விடயம். அந்த செயற்பாடுகள் அன்றைய காலகட்டத்தில் தொடர்ச்சியாக விடுதலை புலிகளுக்கு ராஜபக்சர்கள் பணம் வழங்கி செய்தனர் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தது. ஆனால் தற்பொழுது சரத் பொன்சேகா பசில் ராஜபக்ச தன்னுடைய வாயால் தனக்கு தெரிவித்ததாக வாக்குமூலம் அளித்ததாக தற்போது இந்த கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார்.
இந்த நிலையில் தாங்கள் யுத்த களத்திலிருந்து யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற போது அவருடைய மகனை மஹிந்த ராஜபக்ச கடற்படையில் இணைத்தார் எனவும், ஆனால் அவர் கொழும்பில் ரக்பி விளையாடுவதும் காற்பந்தயத்தில் ஈடுபடுகின்ற செயற்பாடுகளை மேற்கொண்டாரே தவிர எந்த யுத்த களத்திலும் அவர் இல்லை என குறிப்பிட்டார். இந்த நிலையில் இறுதி யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற தருவாயில் குறிப்பாக ஜனவரி மாதம் 26 என்னுடன் கோட்டபய ராஜபக்ச என்றும் இல்லாதவாறு கனிவான குரலில் கதைத்ததாகவும், அதற்கான காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது அவர் என்னிடம், சரத் பொன்சேகா, நீங்கள் நீண்ட காலமாக யுத்தத்தில் ஈடுபட்டு களைத்திருப்பீர்கள், எனவே நீங்கள் ஓய்வு பெற்றுக் கொள்ளுங்கள், ஜெகத் ஜயசூரிய இருக்கிறார் தானே, அவர் தன் படைப்பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என. ஆனால் தான் படைப்பொறுப்பிலிருந்து விலகப் போவதில்லை என தெரிவித்ததாகவும், அதன் பின்னர் 27 ஜனவரி 27 2009 ஜனவரி 27 மஹிந்த ராஜபக்ச தன்னுடன் கதைத்து, இவ்வாறு நீங்கள் ஒரு விடுதலை புலிகளுடன் இராணுவம் இடைக்கால போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என குறிப்பிடுகிறார். அந்த நேரத்தில் இராணுவம் முன்னேறி இருந்ததுடன் இன்னும் சிறிது காலத்தில் முழுவதையும் கைப்பற்றுகின்ற நிலையில் இராணுவம் தன்னுடைய கை ஓங்கி இருந்ததாகவும், ஆக்கிரமிப்பு தன்மையில் விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்படுகின்ற நிலை வந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் விடுதலை புலிகளின் தலைவரை காப்பாற்றவே மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு குறிப்பிட்டார் எனவும், இவ்வாறான ஒரு போர் நிறுத்தத்தை அவர் மேற்கொள்ள முனைந்தார் எனவும், தான் அதற்கு மறுப்பு தெரிவிக்க ஜனவரி 28 அது ஜனாதிபதியினால் கட்டளையாக பிறப்பிக்கப்படுகிறது. கட்டளையாக பிறப்பிக்கப்படுகின்ற பட்சத்தில் பாதுகாப்பு அமைச்சினுடைய தலைவராக இருக்கின்ற ஜனாதிபதியின் கட்டளையை எங்களால் நிராகரிக்க முடியாத நிலையில் அந்த போருக்கான இடைநிறுத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற சமயத்தில் ஜனவரி 31 நந்திக்கடலினூடாக விடுதலை புலிகள் பாரிய தாக்குதலை வகுத்தார்கள். அந்த தாக்குதலில் 150க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள். இதன் காரணமாக அத்துடன் இந்த டோரா படகுகள் வழங்கியதன் காரணமாகவும் கரும்புலிகளினுடைய அந்த தாக்குதல் காரணமாக பல்வேறு கடற்படை வீரர்கள் நூற்றுக்கணக்கான வீரர்கள் இறந்தார்கள். இந்த இறப்புகள் என்பது இவர்களுடைய, அதாவது மஹிந்த ராஜபக்சவினுடைய தேசிய காட்டி கொடுப்பு காரணமாகவே இடம்பெற்றது. எனவே இது தேச துரோக ஒரு குற்றமாகும். அதன் அடிப்படையில் இது வேறு நாடாக இருந்தால் மஹிந்த ராஜபக்ச போன்றவருக்கு இவ்வாறான குற்றம் செய்தவர்கள் மரண தண்டனை அளித்திருப்பார்கள் என்றே கூறினேனே தவிர, தான் அன்று ஏற்கனவே இவர் முதல் முறை ஒரு தனியார் ஊடகத்துக்கு தெரிவித்த கருத்து மஹிந்த ராஜபக்ச தூக்கிலிடப்பட வேண்டும் என்ற கருத்து ஒரு பாரதூரமான விடயமாக பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே அவர் சில தினங்களுக்கு பிறகு தான் அவ்வாறு தெரிவிக்கவில்லை என பல்டி அடிப்பதாகவும் தகவல் வெளியானது. இது தொடர்பாக சரத் பொன்சேகா இந்த ஊடக சந்திப்பில் அந்த விளக்கத்தை அளித்துள்ளார். அவ்வாறான ஒரு நிலைமையை தான் மேற்கொண்டதாகவும், அவருடைய சட்டத்திறனி தற்போது என்னிடம் அதை திசை திருப்புகின்ற வகையில் சில செயற்பாடுகளை மேற்கொள்வதாகவும் குறிப்பிட்டார். குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவினுடைய சட்டத்திறனி மனோஜ் கமகே இது தொடர்பாக குறிப்பிடுகின்ற போது, சரத் பொன்சேகா தான் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டார், அவர் இறுதி நேரத்தில் இவ்வாறான காட்டி கொடுப்புகளை செய்தார் என்பதும், அவர் இவ்வாறு செயற்படுவதற்கு அரசியல் ரீதியான காரணங்கள் இருப்பதாகவும் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதையும் முற்றாக மறுத்த சரத் பொன்சேகா, தான் நீதியமைச்சராக இருந்திருந்தால் இவ்வாறானவர்களை கைது செய்திருப்பேன் என கூறினேனே தவிர கர்சன நாணயக்கார கைது செய்ய வேண்டும் என நான் குறிப்பிடவில்லை என இந்த நேரத்தில் அவர் அதனை சுட்டிக்காட்டினார். அதுடன் இந்த மஹிந்த ராஜபக்ச, கோட்டபய ராஜபக்ச எவ்வாறு இப்போது கைது செய்யப்பட்டு இந்த மரண தண்டனைக்குள் அவர்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதையும் அவர் அந்த சந்திப்பில் குறிப்பிடுகிறார். அதாவது தற்போது அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் ஊழல் தொடர்பாகவும் போதைப் பொருள் தொடர்பாகவும் ஆக்கபூர்வமாக சட்டத்துக்குட்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதை குறை சொல்வதற்கில்லை, ஆனால் அது மெதுவாக இடம்பெறுகிறது. இந்த நிலையில் தற்போது அலரி மாளிகையிலும் ஜனாதிபதி அலுவலகத்திலும் சில பொருட்கள் காணாமல் போயுள்ளதாக பட்டியல்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த காலப்பகுதியில் ஜனாதிபதி செயலகத்தில் கோட்டபய ராஜபக்சவும் அலரி மாளிகையில் பிரதமராக மஹிந்த ராஜபக்சவுமே இருந்தார்கள். அவர்கள்தான் அங்கிருந்த பொருட்களை தம்முடைய விஜயராம இல்லத்துக்கு, உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு கொண்டு சென்று சேர்த்திருக்கிறார்கள். அது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொண்டால் நிச்சயம் அவர்கள் சிக்குவார்கள். அதன் அடிப்படையில் அவையும் தேசிய சொத்துக்களை சூறையாடியமை தொடர்பாக நிச்சயமாக மரண தண்டனை அளிக்கப்பட முடியும் என சரத் பொன்சேகா அன்றைய தினமும் குறிப்பிடுகிறார். அத்துடன் அவர் மேலதிகமாக ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். வெள்ளைக்கொடி விவகாரம். வெள்ளைக்கொடியுடன் சரணடைந்த விடுதலை புலிகளின் முக்கிய தளபதிகள் உட்பட பல்வேறு மக்கள் உட்பட குறித்த பகுதியில் வைத்து இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. போர்க்குற்றங்களில் மிகவும் பிரதானமான ஒரு குற்றமாகவே காணப்படுகிறது. இந்த நிலையில் அது தொடர்பான ஒரு முடிச்சை அல்லது மர்மத்தை ஏற்கனவே ஊகங்களாக இருந்தவற்றை களத்தில் இருந்த இவர் இப்பொழுது ஒரு விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அதாவது தொடர்பாக சவேந்திர செல்வா, இப்பொழுது முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்த சவேந்திர செல்வா அப்பொழுது கட்டளை தளபதியாக யுத்த காலத்தில் செயற்பட்டிருந்தார். இந்த நிலையில் சரத் பொன்சேகாவின் கீழ் இருந்த
முக்கியமான இரு நபர்கள், குறிப்பாக ஜெகத் தயஸ் அந்த இறுதி நேரத்தில் மஹிந்த ராஜபக்சவினுடைய தூண்டுதலால் அவர் யுத்த களத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார். அத்துடன் கோட்டபய ராஜபக்சவினுடைய தூண்டுதலால் சரத் பொன்சேகாவினுடைய கட்டளை பிரதான தளபதியாக களத்திலிருந்து செயற்பட்ட பெரேரா என்பவர் உடனடியாக விடுப்புடன் மலேசியா செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர் மலேசியா அனுப்பப்படுகிறார். இந்த நிலையில் முழு பொறுப்பும் சவேந்திர சில்வாவின் கீழ் கொண்டுவரப்படுகின்றது. அத்துடன் ஜெகத் ஜெயசூரியவும் அவர்கள் இருவரும் இணைந்து இறுதி யுத்தத்தை வழிநடத்துவதற்கான செயற்பாடுகளை கோட்டபய ராஜபக்சவும் மஹிந்த ராஜபக்சவும் மேற்கொண்டதாக சரத் பொன்சேகா குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் சவேந்திர சில்வா ஊடக சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற போது கோட்டபய ராஜபக்சவிடமிருந்து அழைப்பு வந்ததாகவும் அந்த ஊடக சந்திப்பில் தானும் இருந்ததாக குறிப்பிடுகிறார். அந்த ஊடக சந்திப்பில் கோட்டபய ராஜபக்சவின் அழைப்பு வந்த போது அவர் தன் முன் ஊடகங்கள், அதாவது கேமராக்கள் இருப்பதை மறந்து இது தொடர்பாக அவர் கதைத்ததாகவும் அந்த ஊடகத்தில் அந்த கோட்டபய ராஜபக்சவிடம் அவர் கதைத்த பின்னர் அவரிடம் இருந்த உதவியாளர் ஒருவரிடம் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டதாகவும் பாதுகாப்பு செயலாளர் தன்னை தற்போது தொடர்பு கொண்டிருக்கிறார், வெள்ளை கொடியுடன் சரணடைய வருவார்கள், ஆனால் எந்த தேவையும் இல்லை, அவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்டதாக அந்த இடத்தில் அவர் குறிப்பிடுகிறார். அதை அங்கிருந்த ஊடகவியலாளர்களுடைய கேமராக்களும் பதிவு செய்தது, நானும் பதிவு செய்தேன் என குறிப்பிடுகிறார். அந்த பதிவு செய்ததிலிருந்து சில விடயங்களே அதற்கு பின்னர் வரும் காலங்களில், அதாவது 2009 யுத்தம் முடிவடைந்த பின்னர் இது தொடர்பாக வெள்ளைக்கொடி விவகாரத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்ற விவரம் இவர்களாலே வெளிவந்தது என குறிப்பிட்டார். இந்த நிலையில் தான் ஒரு ஊடகவியலாளர் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் ஊடகவியலாளர் ஒருவரிடம் இது தொடர்பாக ஊடகவியலாளரிடம் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற போது அவர் இந்த கேள்விகளை எழுப்பினார். வெள்ளைக்கொடி விவகாரத்தில் உண்மையில் இவ்வாறு சரணடைய வந்தவர்கள் சுடப்படுகின்ற சம்பவம் பதிவானதா என குறிப்பிட்ட போது தான் அவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பாக எந்தவிதமான கருத்துக்களும் குறிப்பிடவில்லை எனவும் இதை பலர் கேட்கின்றார்கள் என மட்டுமே கூறியதாகவும், ஆனால் இராணுவ தளபதி கூறியதாக அடுத்த நாள் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வெளிவந்தது. இது தொடர்பாக தான் வழக்கு தொடர்ந்த போது மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆதரவுடன் தன் மீதான அவதூறுகள், தேச துரோகம் செய்ததாக தன் மீது அவதூறு பரப்பப்பட்டு சிறைச்சாலைக்கு செல்லப்பட்டதாகவும் அதற்கு உதவியதாக அந்த நீதிபதி இருந்ததாகவும் திருமதி விஜயசுந்தர இருந்ததாகவும் அவருடைய மகளினுடைய திருமணத்துக்கு இவர் சாட்சி கையெழுத்து வைத்ததாகவும் அவ்வாறு நெருக்கமாக இருந்தார் எனவும் இவருக்கு மகளுடைய திருமணத்துக்கு மஹிந்த ராஜபக்சவிடமிருந்து லம்போகினி கார் பரிசாக வழங்கப்பட்டதாகவும் கோட்டபய ராஜபக்ச இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். எனவே இந்த வெள்ளைக்கொடி விவகாரத்தில் சரணடைய வந்தவர்களை சுட்டுக் கொள்ளுமாறு கோட்டபய ராஜபக்ச பணித்தார் என்பதை தற்போது சரத் பொன்சேகா வெளிப்படுத்தியுள்ளார். சவேந்திர சில்வாவிற்கு இந்த பணிப்புரை வழங்கப்பட்டு அவர் இதை செயற்படுத்தியதாகவும் கோட்டபய ராஜபக்சவும் சவேந்திர சில்வாவும் இணைந்து இந்த வெள்ளைக்கொடி விவகாரத்தில் வந்து சரணடைந்தவர்களை சுட்டுக் கொண்டார்கள் என தற்போது சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளது மீண்டும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.